ஆலிவ் ரெட்லிங்கிற கடல் ஆமை ஒன்று 136 முட்டைகளை கடற்கரையில இட்டு சென்ற காட்சியை ரம்மியமா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. அந்த காட்சியை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகிலேயே பழமை வாய்ந்த அதுவும் அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினம் தான் இந்த ஆலிவ் ரெட்லிங்கிற கடல் ஆமை. இந்த கடல் ஆமைகள் கடலூர், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் கடற்பகுதிகளில் தான் அதிகமா உயிர் வாழுது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை ஆமைகளோட இனப்பெருக்க காலம் அப்படிங்கறதால கடற்கரைக்கு வந்து இந்த ஆமைகள் முட்டையிட்டு செல்லுது. அப்படி கடலூர் கடற்கரைக்கு வந்த ஒரு ஆமை மணலை தோண்டி 136 முட்டைகளை இட்டு செல்லும் காட்சியை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஆமைகள் கடற்கரைக்கு வந்து முட்டையிடுவதோடு சரி, மீண்டும் கடலுக்கு கிளம்பிடுறது. இந்த ஆமை முட்டைகளை பாதுகாப்பா சேமித்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா ஆமை குஞ்சுகளை கடல்ல விடும் அரிய பணியை செஞ்சுட்டு வராங்க நம்ம அரசோட வனத்துறை அலுவலர்கள். இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட ஆமை முட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் சேமித்து வச்சு 60 நாட்களுக்கும் மேலாக பாதுகாத்து ஆமை இனத்தை அழியாம காத்துட்டு வராங்க. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுடைய தெற்கின் குரல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.